all clap and welcome our senior pastor. Praise the Lord. Hallelujah. May the grace of God rest and abide in each one of you. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருப்பதாக. As you have taken pain to come to the house of God. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் பிரயாசத்தோடு வந்தது நல்லது. Currently in this state of COVID we have the Vasta system. ஆனா நம்ம இருக்கிற இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த வாஸ்தா என்று சொல்லி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் ஒன்னு இருக்கு. In the word in the church will say, I have set the Lord ahead of me because he is at my right hand, I will not be moved. ஆனா சபையில வந்து நம்ம சொல்ற பேச்செல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தரை முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை, மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறோம். Now where is that trust? கர்த்தர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை எங்கே? Money is the another strength that people have. இந்த ஜனங்களுக்கு இருக்கிற இன்னொரு பலன் யார் எதன் மேல இருக்கிறது தெரியுமா? பணத்தின் மேல் இருக்கிறது. Whom do we honor? God or man or money? நாம் யாரை கனப்படுத்துகிறோம்? தேவனை கனப்படுத்துகிறோமா? நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கனப்படுத்துகிறோமா? இல்லை மனிதனை கனப்படுத்துகிறோமா? Changes is constant. இந்த மாற்றங்களானது மாறாத ஒன்றாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. We need to accept it. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். But where are we laying our anchor? Is the most important. நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தின் நங்கூரத்தை எங்கு நாம் வைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். How am I living now? நான் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? How am I living? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? Am I dictating my own life? நான் என் வாழ்க்கையை நானாக நடத்தி கொண்டிருக்கிறேனா? Or someone else is dictating my life? இல்லை என் வாழ்க்கையை வேற யாராவது நடத்துகிறார்களா? Solomon says in Proverbs 17:17. சாலமோன் 17ஆம் நீதிமொழிகள் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், A friend loves at all times. ஒரு நண்பன் எல்லா நேரத்திலும் சிநேகிக்கிறான். And a brother for adversity. ஆனால் சகோதரனோ for adversity in bad times. எதிர்ப்புக்காக அந்த கஷ்டமான நேரத்திலே அவன் பொல்லாங்கனாக இருக்கிறான். As life goes by, வாழ்க்கை கடந்து போகிற பொழுது we have many acquaintances. நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். Many people around us. நிறைய ஜனங்களை தெரிந்து கொள்கிறோம். As we grow, நாம வளருகிறோம். we have lot of people around us. நம்ம வளர வளர நம்மை சுற்றி நிறைய ஜனங்களை நாம் பார்க்கிறோம். When situation change happen, வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாற்றங்கள் வருகிறது. but you will find those acquaintances very far away. யாரை நாம் நம்பி இருந்தோமோ எதிர்பார்த்திருந்தோமோ அந்த மாற்றங்கள் வழியாக வரும்பொழுது அவர்கள் தூரம் எங்கே போய் விடுகிறார்கள். Only a few stick along with us. அந்த நிறைய பேர் நம்பினவர்கள ஒரு சிலரே நம்மை நம்ம அண்டிக் கொள்ளுகிறார்கள் இருக்கிறார்கள். Acts chapter 23 verse 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11 சொல்லுகிறது. This is the word for us today for this morning. இந்த காலை வேளையிலே நம்மோடு தேவன் பேசுகிற வார்த்தை இதுவே. அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகில் நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுப்பது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். Amen. The following night the Lord stood near Paul. The Lord stood near Paul. தேவன் பவுல் பட்சமாய் நின்றார். The Lord stood near Paul. பவுலுடைய பக்கத்திலே பவுலின் அருகே கர்த்தர் நின்று and said, take courage. திடன்கொள். Take courage. திடன்கொள். The Lord stood near Paul. கர்த்தர் பவுலின் அருகே நின்றார். The Lord stood near me. கர்த்தர் என் அருகே நின்றார். That is the topic for today. அதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. The Lord stood near me. கர்த்தர் என் அருகே நின்றார். Now who is standing near you? யார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள்? Let us see from the biblical characters how the characters interacted with God. நம்ம வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களை பார்ப்போம், எப்படி அவர்கள் தேவனோடு நின்றார்கள். And how God interacted with the characters. அவர்களோடு கூட தேவன் எப்படி இடைப்பட்டார்? Whom did they honor? That is the question to be asked and we need to answer that. அவர்கள் யாரை கனப்படுத்தினார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில யாரை கனப்படுத்துவர்களாக இருக்கிறோம்? Let us find from the scripture how the changes occurred and how the Lord interacted with them. நம்ம வேதத்தின் அடிப்படையிலிருந்து எப்படி இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்தது, எப்படி தேவன் அவங்களோடு இடைப்பட்டார் என்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Petty changes
is allowed with the characters to handle. சிறு சிறு மாற்றங்கள் அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு தேவன் அனுமதித்தார். But the main course of direction, when it is changed by man because of his wickedness and evil, மனிதனுடைய துன்மார்க்கத்தினாலும் தீங்கினாலும் மாற்றங்கள் வந்த பொழுது God himself comes in between and changes the course of direction. தேவனே அவர்கள் மத்தியிலே வாழ்க்கையிலே நேராக இடைப்பட்டு அவங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறார். And bring that course of direction according to his will and plan for man. அந்த தனிப்பட்ட அந்த நபருடைய வாழ்க்கையை கர்த்தரானவர் இடைப்பட்டு மாற்றி தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருகிறார். Now it is best understood that we must check our lives at this point of time. இந்த வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது அலசி ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. Where am I traveling? நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? What is my direction? என்னுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய திசை என்ன? Am I going in the right direction? நான் சரியான திசையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா? This is what we must check this morning. இந்த காலை வேளையில என்னை குறித்து நான் சரிபார்க்க வேண்டிய காரியம் இதுவே. Let us go back to the origin. நாம் ஆதிக்கு நேராக இந்த காலை வேளையிலே நாம் திரும்பி பார்ப்போம். Proverbs chapter 8 goes on to read like this. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இப்படியாக வாசிக்கப்படுகிறது. I was there when he set the heavens. 27வது வசனம் சொல்கிறது, நீர் வானங்களை உண்டாக்கின பொழுது நான் அங்கே இருந்தேன். When he marked out the horizons, I was the craftsman at his side. நீர் பூமியின் எல்லைகளை குறிக்கும் பொழுது அளவிடும் பொழுது உங்க பக்கத்திலே நான் இருந்தேன் என்று சொல்கிறார். When God created the heavens and the earth, தேவன் வானத்தின் பூமியின் உண்டாக்கின பொழுது Father, Son and the Holy Spirit were together. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருந்தார்கள். They were together working. அவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து கிரியை நடப்பித்தார்கள். Father was dictating, பிதாவானவர் கட்டளை கொடுத்தார், and the Son was the craftsman functioning. அதை செயல்படுத்தினவர் குமாரனாகிய கிறிஸ்து. And the Holy Spirit is their life. அந்த செயல்படுத்துவதற்கு ஏதுவான ஜீவனை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். They were standing and functioning. அவர்கள் மூன்று பேரும் ஒருமனப்பட்டு செயல்பட்டார்கள். They were standing together and functioning. அவர்கள் ஒன்றாக நின்று செயல்பட்டார்கள். And then they created the angels. அதற்கு பின்பாக தூதர்களை உண்டாக்கினார்கள். They lived millions of years. அந்த தூதர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். And then they disobeyed. பின்பு ஒரு காலகட்டத்திலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். Again they have to come and stand there. மறுபடியுமாக அவர்கள் அந்த இடத்துல வந்து நிற்க வேண்டியதாயிற்று. God had to change the course of direction. கர்த்தர் அவர் திட்டத்தின் திசை திருப்ப விரும்பினார். And then they chose to create man. அப்பொழுது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து மனிதனை உண்டாக்கினார்கள். Change of course of history started to take place. அப்பொழுது வரலாற்று காரியங்களும் திசை மாற்றினது. Who said there is no God? யார் சொல்லுகிறார் தேவன் இல்லை என்று? Who said there is no living God? யார் ஜீவனுள்ள தேவன் இல்லை என்று He சொல்லுகிறார்கள்? created man. அவர் தேவனை உண்டாக்கினார். Very beautifully created. அவர் விசித்திர வினோதமாக மனிதனை உண்டாக்கினார். Man and woman alike. மனிதனையும் மனுஷியும் தன்னுடைய சாயலாக தேவன் உண்டாக்கினார். According to his image and likeness. அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் தேவன் மனிதனை உண்டாக்கினார். They were enjoying life with their God. அந்த மனுஷனும் மனுஷியும் தேவனோடு கூட ஐக்கியத்தை கொண்டாடினார்கள். Then sin came in between. அவர்கள் இதற்கு மத்தியிலே பாவம் வந்தது. And they sinned. அவர்கள் பாவம் செய்து விழுந்து போய்விட்டார்கள். And the word of God says God came in the cool of the day to talk with Adam and Eve. சாயங்காலமான குளிரான வேளையிலே தேவன் ஆதாமோடு பேசுவதற்கு வந்தார். You can imagine that scene. Adam and Eve, how they were enjoying with their God. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பாவம் இல்லாத இந்த உலகத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனோடு எப்படி உறவாடி இருந்திருப்பார்கள்? This is what was required of man and woman. இதைதான் தேவன் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். But when sin came, பாவம் இந்த பூமியில பிரவேசித்த பொழுது God had to send them away from the Garden of Eden. தேவன் தான் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனையும் மனுஷியும் துரத்தி விட்டார். Again God had to come and stand there. மறுபடியுமாக தேவன் மூன்றில் ஒன்றான தேவன் மறுபடியுமாக அங்கு வந்து நிற்க வேண்டியதாயிற்று. They sent them out.
அவர்களை வெளியே அனுப்பினார். And they had the course of procreation. அவர்கள் அந்த பூமியின் பெருக்கத்துக்குள்ளான அந்த சூழலை அவர்கள் கடந்து சென்றார்கள். Over 1500 years passed by. 1500 வருடங்கள் கடந்து போய்விட்டது. And the history was started to take place. வரலாறு எழும்ப தொடங்கினது. And before Abraham came, ஆபிரகாம் வருவதற்கு முன்பாக Noah was there. நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். And God chose. தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். And then he saw the wickedness in man. மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த துன்மார்க்கத்தை தேவன் கண்டார். Again he has to come. மறுபடியும் தேவன் வர வேண்டியிருந்தது. His heart was grieved. அவருடைய இருதயம் சஞ்சலப்பட்டது. He destroyed man. அவர் மனிதனை அழித்தார். Everyone knows about all this. நம்ம எல்லாரும் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். And that is how they did it for the cause of righteousness and holiness. அப்படியாக தான் நீதி உள்ளவரும் நியாயம் உள்ளவருமாக இருக்கிறபடினாலே இந்த காரியங்களை அவர் செய்தார். And then he changed his game plan. அவர் அதற்கு பின்பாக தான் செயல்படுகிற விதத்தை மாற்றினார். Until such time he was dealing on his own as God the Father in the general category. அவர் அது வரைக்கும் பிதாவாகிய தேவனாக எல்லோரோடும் இடைப்பட்டுகிறவராக இருந்தார். One command to obey, one to disobey. கீழ்ப்படிவதற்கு ஒரு கட்டளை, கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு ஒரு கட்டளை. There is life and punishment immediate. ஒரு கீழ்ப்படிந்தால் ஜீவன், கீழ்ப்படியாவிட்டால் மரணம் என்று ஒரு பிரமாணம் அந்த காலத்தில் இருந்தது. And then God changed his mindset towards one man called Abraham. பின்பு தேவன் ஒரு மனிதனாகிய ஆபிரகாம் மூலம் தன் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். That's where the course of history starts to take place. அப்படியாக தான் இந்த வரலாறானது வேறு திசையிலே பயணிக்க தொடங்கினது. Because Jesus was foreordained before the foundation of the earth. ஏனென்றால் பூமியை அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவே இயேசு முன்குறிக்கப்பட்டிருந்தார். And he gave a covenant for the land and the people for Abraham. ஆபிரகாமை குறித்தும் அவனுடைய தேசத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். And when Jacob was born, யாக்கோபு பிறந்த பொழுது the covenant continued. தொடர்ந்து அந்த உடன்படிக்கையானது தொடர்ந்தது. God had to come and intervene in the life of Jacob. மறுபடியும் தேவன் யாக்கோபின் வாழ்க்கையில இடைபட வேண்டியதாயிற்று. He was such a cheater that he forgot the will of God. யாக்கோபு அப்படிப்பட்ட எத்தனாக இருந்தான், அவன் தேவனுடைய சித்தத்தையே மறந்து போயிருந்தான். He forgot the promises made to his mother. தன்னுடைய தாய்க்கு கொடுக்கப்பட்ட வாக்கையும் அவன் மறந்து போய்விட்டான். But God had to catch him. ஆனால் தேவன் அவனை பிடித்தார். If we are adamant, God will hold us responsible. ஒருவேளை நாம் அடம் பிடிக்கிறவர்களாக இருப்போமானால் தேவன் நம்மை கணக்கு கேட்பார். Sin will affect the parts of the body. பாவமானது சரீரத்தின் அவயங்களையும் பாதிக்கத்தக்க வல்லமை உள்ளது. God had to remove the hip bone. தேவன் அந்த யாக்கோபினுடைய காலில் இருக்கிற அந்த எலும்பை உடைத்தார். Imagine he has to limp all over his life. யோசித்து பாருங்க, அவன் மீதமா இருந்த வாழ்க்கை முழுவதும் நொண்டிக் கொண்டு தாங்கிக் கொண்டு நடக்கிறவனாக மாறி போனான். He died at the age of 147. 147 வருடங்கள் நிறைந்த மனிதனாக அவன் மரித்து போனான். Over 100 years he had to live. Can you imagine the crutch here and the leg dangling like this? கொஞ்சம் யோசித்து பாருங்க, 100 வருடங்களாக ஒரு காலானது தொங்கிக் கொண்டு ஊனமுற்றவனை போல வாழ வேண்டிய நிலைமை வந்தது. Let us come near to God. நாம் தேவன் அண்டையில் சேருவோம். Who is standing beside you? உங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறார்கள்? Then his son Joseph. யோசேப்பை பார்க்கிறோம். His father said, go see your brothers. யோசேப்பினிடத்தில் யாக்கோபு சொல்கிறான், நீ போய் உன்னுடைய சகோதரரை பார்த்து விட்டு வா. He didn't know where his brothers were. யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. Bible is talking about many mysterious men and women and man and woman of God. வேதமானது நாம் நமது புத்திக்கு எட்டாத ரகசியமான சில காரியங்களை பேசுகிறது. நாம் அறிவுக்கு எட்டாத சில தேவ மனிதர்களையும் மனுஷர்களை குறித்து பேசுகிறது. When he was wandering, a man comes suddenly in front of him. அவன் மனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மனிதன் அவனுக்கு முன்பாக தோன்றுகிறான். And shows in the direction towards his brothers. அந்த மனிதன் தோன்றி யோசேப்பினுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற அந்த திசையை அவங்களுக்கு காண்பிக்கிறான். That's how Jacob and his family 17 all went into Egypt. அப்படியாக தான் யாக்கோபும் அவனோடு கூட 75 பேரும் எகிப்து தேசத்துக்குள்ளாக சென்று வாழ்ந்தார்கள். Hosea 11:1 says,
ஓசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, Out of Egypt I will call my son. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவித்தேன். That is Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவாகிய அவரை குறித்து பேசுகிறது. When Jesus was born, இயேசு பிறந்த பொழுது, when Herod was killing the children under 2 years old, 2 வயதுக்கு கீழ்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஏரோது ராஜா கொன்றிருந்தான். the angel of the Lord said, go to Egypt. தேவனுடைய தூதன் அவளை பார்த்து, யோசேப்பையும் மரியாளை பார்த்து சொல்கிறான், நீ புறப்பட்டு எகிப்துக்கு போ. Prophecy is getting fulfilled. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. God wanted to be with man. தேவன் மனிதனோடு இருக்க விரும்பினார். God wanted to interact with man. மனிதனோடு இடைப்பட தேவன் விரும்பினார். He wanted to love him. மனிதனை நேசிக்க விரும்பினார். He wanted to honor him. மனிதனை கனப்படுத்த விரும்பினார். That's what happened in Exodus chapter 34. அதுதான் நம்ம யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். The Shekinah glory of God fell on the whole mountain. அந்த மலையின் மேல் தேவனுடைய சகேனா மகிமை இறங்கின பொழுது They were afraid. அவர்கள் பயந்தார்கள். There was earthquake. அங்கு நிலநடுக்கம் There was உண்டானது. panic. அவர்கள் ஜனங்கள் பயந்து நடுங்கினார்கள். When the Lord came on the mountain, தேவன் மலையின் மேல் பயங்கரமாக இறங்கினார். but the people were afraid. ஆனால் ஜனங்களோ அவருடைய பிரசன்னத்தை பார்த்து பயந்தார்கள். Fear will make you afraid. பயமானது உங்களை பயப்பட பண்ணும். Sin will make you afraid. பாவமானது உங்களை பயப்பட பண்ணும். The word of God will remove the fear away. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ தேவையில்லாத பயங்களை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விட செய்யும். The salvation will set you free. ரட்சிப்பு உங்களை எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்கும். Because God is with us. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். He is standing with us. அவர் நம் பக்கத்திலே நிற்கிறார். When the Shekinah glory came upon them, கர்த்தருடைய மகிமையானது அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது God was happy. கர்த்தர் மகிழ்ந்தார். But the people were not ready. ஆனால் அந்த கர்த்தருடைய மகிமையை சந்திப்பதற்கு எதிர்கொள்வதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. Aaron and Moses, you go, you talk to God, you come and tell us. மோசே, ஆரோன், நீங்கள் போய் தேவனிடத்தில் பேசி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். தேவன் எங்களோடு பேச வேண்டாம். God wanted to come and change the course of direction towards him. கர்த்தர் இறங்கி வந்து இந்த வரலாற்று பாதையை தன்பட்சமாய் மாற்ற விரும்பினார். Man was not ready. ஆனால் மனிதனோ ஆயத்தமாக இல்லை. They wanted to do whatever they felt like doing it. அவர்கள் எதை செய்ய விருப்பமா இருந்தார்களோ அதை செய்கிறவர்களாக இருந்தார்கள். Then there was a call that came. அப்போது ஒரு அழைப்பு வந்தது. After many years after this incident, இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு பின்பாக ஒரு சத்தம் வந்தது. people were doing whatever they felt like doing according during the times of judges. நியாயாதிபதிகள் நேரத்திலே அவன் தன் பார்வையில் சரியானது எதையோ அதையே செய்து கொண்டிருந்த காலம் இருந்தது. Because man was a cursed generation. ஏனென்றால் மனிதனானவன் சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தான். Because he sinned in the garden of Eden. ஏனென்றால் அவன் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து விட்டான். God wanted to redeem them. கர்த்தர் அவர்களை மீட்க விரும்பினார். But man was going far away from him. ஆனால் மனிதன் தேவனை விட்டு தூர போய் கொண்டிருந்தான். There was no king that time. அக்காலத்திலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. There was a high priest, but he was very silent. அந்த காலகட்டத்திலே ராஜா இல்லாத நேரத்திலே பிரதான ஆசாரியன் இருந்தான். ஆனால் அவன் அமைதி உள்ளவனாக இருந்தான். Then the voice came. அப்போது சத்தம் வந்தது, Samuel, Samuel. சாமுவேலே, சாமுவேலே. He wanted to come to people. தேவன் ஜனங்கள் மத்தியிலே வர விரும்பினார். He came. அவர் வந்தார். He chose a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி தெரிந்து கொண்டார். And then he wanted to change the course of history. மறுபடியும் வரலாற்றின் பாதை கர்த்தர் மாற்றினார். Many years passed. அநேக வருடங்கள் கடந்து போனது. Many years passed. அநேக வருடங்கள் கடந்தது. They went into exile into Babylon. அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு சென்றார்கள். Again the Lord comes. மறுபடியும் ஆண்டவர் ஜனங்களோடு உறவாட வந்தார். In a hot furnace 7 times. அங்கு அந்த 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அந்த அக்னி சூளையிலே தேவன் மேல் வந்தார். The fourth one looks like the Son of God. நான்காவது மனிதன் தேவகுமாரனை போல இருந்தார். He came and stood with them. அவர் வந்து அவர்கள் அருகே நின்றார். Lo, I am with you always. இதோ நான் உங்களோட இருக்கிறேன். Do not be afraid. பயப்படாதிருங்கள். And that's how Abednego, Shadrach, Meshach and Abednego testified that there is a living God, and Nebuchadnezzar also testified there is a living God. அப்படியாக தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சேவிக்கிறோம் என்று அவன் மாத்திரம் சொன்னது மாத்திரமல்ல, நெபுகாத்நேச்சரும் பணிந்து குனிந்து இவர்கள் தேவனே உண்மையான தேவன் என்று சாட்சி கொடுத்தார். Now who is standing beside you? இப்பொழுது காலை வேளையிலே அவர்கள்
பட்சமாய் தேவன் என்றார், உங்கள் பட்சமாய் யார் இருக்கிறார்? All through our lives, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக everything happened in our lives, நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தது. high and low. சிறந்த காரியங்கள், கேடான காரியங்கள். Who was with us when we were alone? நாம் தனியாக கைவிடப்பட்ட நேரத்திலே நம்மோடு இருந்தது யார்? It is easier to say God is with us when we are in the church. நம்ம சபையில இருக்கும் பொழுது தேவன் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுவது மிக எளிது. We are in the meeting, it's very easy. Oh yeah, God is my strength. நம்ம கர்த்தருடைய கூட்டத்தில் இருக்கிறோம், நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். When I am alone with those situations, problems and happening around us at that time, ஆனால் நான் தனியாக கைவிடப்பட்டு என்னுடைய உபத்திரவத்திலே பாடுகள் மத்தியிலே நான் இருக்கும் பொழுது, who is standing beside you? உங்கள் பட்சமாய் உங்கள் பக்கத்தில் நிற்பவர் யார்? But God did not leave these people. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை விட்டு விடவில்லை. He sent His only begotten Son. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் அனுப்பினார். He came into this world. அவர் இந்த பூமியிலே வந்தார். He taught about the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். And then what He taught, He lived. அவர் எதை போதித்தாரோ அதையே அவர் வாழ்ந்தார். And then He died for the humanity. மனித குலத்துக்காகவும் மாண்டும் போனார். He died for the humanity. மனித குலத்துக்காக அவர் தன்னை மாய்த்தார். For all have sinned and come short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. There is no option here. இங்கு எல்லோரும் என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதரும். Accept the Lord Jesus Christ and you and your household will be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். And that is why Jesus came into this picture. ஆகையால் தான் அந்த க்ஷணத்தில் தான் இயேசு வருகிறார். Father and son had a very good relationship. பிதாவும் குமாரனுக்கும் நன்ற ஒரு ஐக்கியம் இருந்தது. Early in the morning he will go to his father on the mountain. அதிகாலையிலே இயேசு எழுந்து மலையின் மேல் ஏறி பிதாவை தேடி செல்வார். And all through his ministry the father will stand beside him. அவர் தன்னுடைய மூன்றரை வருட கால பூமியின் ஊழியத்திலே இயேசுவோடு பிதா நின்றார். Now who is standing beside you? உங்கள் பக்கத்துல யார் நிற்கிறார்? Who is standing beside you? உங்கள் பக்கத்துல யார் நிற்கிறார்? Yes, we may have a father, mother, brother, sister, all that relationship. நமக்கு அம்மா, அப்பா, சகோதர, சகோதரி, தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. There is a limit there. அதுக்கு ஒரு அளவு உண்டு. Parents can go an extra mile. பெற்றோர்கள் இன்னும் ஒரு படி நமக்காக நிற்பதற்கு தூரம் போக முடியும். Husband and wife will go another extra mile. கணவனும் மனைவியும் இன்னொரு மைல் எக்ஸ்ட்ரா போக முடியும். But the other mile where nobody is there. ஆனா யாருமே இல்லாத அந்த மைல்களை கடக்கும் பொழுது யார் நம்மோடு இருக்கிறார்? That's why Jesus died on the cross and he rose again. ஆகையால் தான் இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். And he gave us a new hope. அவர் நமக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். New assurance. புது திடத்தை கொடுத்திருக்கிறார். A new relationship. புது உறவை கொடுத்திருக்கிறார். A brother in adversity, we read Proverbs 17:7. நம்ம படிச்சோம் நீதிமொழிகள் 17:7. A brother in times of adversity. நம்ம உபத்திரவத்தில் இருக்கிற நண்பன். Jesus is our friend, he said. இயேசு நம்முடைய சிநேகிதன் என்று சொல்கிறோம். He is my brother, he said. அவர் நம்முடைய நண்பர். He is our God. அவர் நம்முடைய தேவன். He is our Lord. அவர் நம்முடைய கர்த்தர். And that is what happened in our lives. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. When we accepted the Lord Jesus Christ. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, And that's where he came to us. அப்பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். He is standing beside us. நம் பட்சத்தில் இருக்கிறார். And that is what happened to Paul that day. அதுதான் பவுலுடைய வாழ்க்கையில அன்றைக்கு நடந்தது. The Lord stood near me. கர்த்தர் பவுலின் அருகே நின்றார். Because Paul had to go and die in Rome. ஏனென்றால் பவுல் அந்த ரோமாபுரி நகரத்துக்கு சென்று அங்க மரிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருந்தது. 4 times Jesus appeared to Paul. 4 முறை உயிர்த்தெழுந்த இயேசு பவுலுக்கு தரிசனமானார். Always urging him. அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார். The jaded, harassed, disturbed spirit of Paul needs someone to be encouraging him. உபத்திரவத்தினாலும் சுவிசேஷத்தினாலும் வந்த எதிர்ப்பினாலும் கலங்கின அவர் ஆவிக்கு திடன்படுத்துவதற்காக, சோர்ந்து போன அவரை திடன்படுத்துவதற்காக இயேசு 4 முறை பவுலுக்கு தரிசனமானார். Can you read 2 Timothy chapter 4 verse 16 to 19? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-19 படிக்கலாமா? 2 Timothy chapter 4 verse 16 to 19. நான் Talks, முதல் விஷயம் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை. All deserted him. Nobody was with me. எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். During the time of Jesus also they deserted Jesus. இயேசுவின் வாழ்க்கையின் போதும்
அவரை அநேகர் கைவிட்டு விட்டார்கள். The father was quiet, பிதா அமைதியாக இருந்தார், but he was with him. ஆனாலும் இயேசுவோடு இருந்தார். The Holy Spirit was with him. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு இருந்தார். Who is with you? உங்க கூட யாருங்க இருக்கிறாங்க? Many deserted, எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க. but the Lord stood. ஆனால் தேவன் அவங்களோடு இருந்தார். The Lord was his strength and shield. தேவனே அவருடைய பலனும் கேடகமாக இருந்தார். Have you ever felt this situation in your life? உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்குதா? The divine message of Jesus encouraged him. கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக செய்தியானது பவுலை உற்சாகப்படுத்தினது. The angels encouraged Jesus to undergo the Garden of Gethsemane and suffering, pain and death, burial, resurrection. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த பொழுது அவரை தேவதூதர்கள் பலப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Likewise, Jesus himself comes and encourages Paul to undergo. அதே போல பவுலையும் இயேசு வந்து உற்சாகப்படுத்தினார் அந்த பாடுகள் வழியா கடந்து செல்வதற்கு. Have you understood and experienced this God in your life? இந்த தேவனை உங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு அனுபவித்திருக்கிறீர்களா? In all your matters, in all your situation, circumstances. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களிலும் இப்படியாக தேவன் வந்து உங்களை பலப்படுத்துகிறதையும் உற்சாகப்படுத்துகிறதையும் அறிந்திருக்கிறீர்களா, அனுபவித்திருக்கிறீர்களா? Have you personally understood this? இதை தனிப்பட்ட விதமாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? Or general category, God is my strength and shield, and I present help at all times. இல்ல சும்மா சொல்றோமா, ஆண்டவர் என்ன பலனா இருக்கிறாருங்க, சத்துவமா இருக்கிறாருங்க. He is always good, whether we are bad or good, it doesn't matter. நம்ம கெட்டவங்களா இருக்கிறோமா நல்லவங்களா இருக்கிறோமா அத பத்தி பொருட்டே கிடையாது. தேவன் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. Did I understand him personally? ஆனா முக்கியமான காரியம் என்னவென்றால் தனிப்பட்ட விதமாக நான் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறேனா? In times of trouble, who was with you? உபத்திரவத்தின் காலத்துல உங்களோடு இருக்கிறவர் யார்? Or did it just change automatically? அது தானாக மாறிவிட்டதா? The world will say like this. உலகம் அப்படிதான் சொல்லும். But we the children of God will say, my God has done it for me. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி சொல்றோம்? என் தேவன் எனக்காக அதை செய்து முடித்தார். The Lord is. The Lord is. கர்த்தர் இருக்கிறார். The Lord is. தேவன் இருக்கிறார். My light in Psalm 27. சங்கீதம் 27 சொல்லுகிறது, The Lord is my light. கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். Is God your light? கர்த்தர் உங்கள் வெளிச்சமா இருக்கிறாரா? Is God your light? கர்த்தர் உங்கள் வெளிச்சமா இருக்கிறாராங்க? ஆமா இல்லையா சொல்லுங்க. Did he give you solutions for your issues? உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறாரா? Did he transform you to become solutions for people around? மற்றவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றி இருக்கிறாரா? The Psalm 18 says, the Lord is my rock. சங்கீதம் 18 சொல்கிறது, கர்த்தரின் கண்மலையாக இருக்கிறார். I wonder why he uses the word rock. நான் அநேக நேரம் யோசிப்பேன், ஏன் கர்த்தர் கண்மலைன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு தாவீது? Of all the natural creation, the rock is unbreakable. நம்ம தேவன் உண்டாக்கிற எல்லா இயற்கை காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த கண்மலை என்று சொல்லுகிற அந்த காரியமானது உடைப்பதற்கு அரிதான ஒரு காரியம். The Lord is the rock. கர்த்தரே கண்மலையாக இருக்கிறார். Is God your rock? தேவன் உங்கள் கண்மலையாக இருக்கிறாரா? Or is your certificate, dinar, people, friends, neighbors your rock? இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பணம், உங்களுடைய சர்டிபிகேட் இது உங்களுடைய கண்மலையா இருக்குதா? The Lord is my fortress. கர்த்தர் என் கோட்டையாக இருக்கிறார். Run. The righteous run into it and they are saved. நீதிமான்கள் அந்த தேவனாகிய கோட்டைக்குள் பிரவேசித்து அவர்கள் சுகமாய் இருப்பார்கள். Is God your fortress? தேவன் உங்களுடைய கோட்டையாக இருக்கிறாரா? If he is your fortress, அவர் உங்களுக்கு கோட்டையாக இருப்பாரானால் he is standing with you. அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். He is standing with you. உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. You will not be touched. உங்களை ஒருவனாலும் தொட முடியாது. You will not be touched. உங்களை ஒருவனாலும் தொட முடியாது. Because they have to cross, they have to touch the Father, Son and the Holy Spirit. உங்களை தொட வேண்டும் என்றால் அந்த சத்துருவோ அந்த மனிதனோ பிதா குமாரன் பரிசுத்தாவினை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். That is the protection of a child of God.
தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு அது. Write down your date when you have accepted the Lord Jesus Christ as your Lord and Savior. எப்ப நீங்க ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்க அந்த நாளை குறித்து வைங்க. And then go back and see what all happened in your life. அது குறித்து வைத்துவிட்டு பின்னாடி போய் உங்க வாழ்க்கையை பாருங்க, எப்படி அதற்கு பின்பாக காரியங்கள் வாழ்க்கையில மாறி இருக்கிறது. அல்லேலூயா. Nobody will be able to touch you there. அந்த இடத்தை யாரும் உங்களை தொட முடியாது. Because that belongs to God only. ஏனென்றால் அது தேவனுக்கு மாத்திரமே சொந்தமாக இருக்கிறது. Unless and until I step out of that corridor and go my way. எப்போ எனக்கு நஷ்டம் வரும், ஆபத்து வரும்னா அந்த பாதுகாப்பு வலயத்திலிருந்து என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நான் கடந்து போகும்பொழுதுதான் எனக்கு பிரச்சனைகள் வரும். We will have troubles, situations, all type of hassles in our lives. இந்த உலகத்துல பாடுகள், துக்கங்கள், எல்லா விதமான போராட்டங்கள் இருக்கும். But we will not be touched. ஆனா எதுவுமே நம்மை தொடாது. God will not allow for us. அது நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். Many times He will allow us to be disciplined by that situations. அந்த சூழ்நிலைகள் நிமித்தம் சில வேளையில் நம்மளை சீர்படுத்துவார். The righteous fall down 7 times, but again and again He will rise up. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் கர்த்தர் அவனை தூக்குவார். அல்லேலூயா. In the body, in the soul area, in the spirit area also. சரீர பிரகாரமாக, ஆத்ம பிரகாரமாக, ஆவி பிரகாரமாக பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். The Lord is my refuge. கர்த்தரே என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். I run into it. நான் அந்த அடைக்கலத்துக்குள்ளாக ஓடி போய் விடுவேன். Psalm 90 says, the Lord is my dwelling place. சங்கீதம் 90 சொல்லுகிறது, அவர் என்னுடைய வாழ்விடமாக இருக்கிறார். The Lord is our dwelling place. கர்த்தரே நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். We dwell in Him. நாம் அவருக்குள் வாசம் பண்ணுகிறோம். The Lord is my strength. கர்த்தருடைய பலன். The Lord is my strength. கர்த்தருடைய பலன். Is He your strength? கர்த்தர் உங்களுடைய பலனாக இருக்கிறாரா? ஆமாவா? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you free? Are you free? நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்களாக Are you இருக்கீங்களா? free? ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Be free. Relax in the Lord. கர்த்தருக்குள் விடுதலை உள்ளவர்களாக இருங்க. 120/80 தானே அது நார்மல். 120 நார்மல். ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கணும்? 60/80. Praise God. Amen. Hallelujah. நல்லா படிச்சீங்க மெடிக்கல் கோர்ஸ். Amen. ஏன்னா பாஸ்டர் படிச்சு தருவாரு. விரட்டார் என்னை ஒரு நாள் மெடிசின் சாப்பிட்டு பிரதர் கட் கண்டினியூ. Thank you and praise God. The Lord is our strength. கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார். The Lord is our strength and shield. கர்த்தர் நம்முடைய பலனும் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். The Lord is an ever present help at all times. எப்போதும் எனக்கு உதவி செய்கிறவராக என் தேவன். The Lord is my song. கர்த்தரின் பாடலாக இருக்கிறார். Beautiful song today they sang. நல்ல அருமையான பாடலை நாம் பாடினோம். Let it be a new song in your life. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு என்று புது பாட்டை A பாடுங்க. new hope. புது நம்பிக்கை, New assurance. புது திடன், A new solution for people around us. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உங்கள் மூலமாய் கர்த்தர் தீர்வுகளை தருவார். They must ask us, why are you so happy and joyful? எல்லாரும் உங்களை பார்த்து கேட்கணும், நீங்க எப்படிங்க இந்த சூழ்நிலையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க? So it is my Lord Jesus Christ இது நான் என் கர்த்தர் கொடுக்கிற who சந்தோஷம். is enabling me. அவரே என்னை பலப்படுத்துகிறார். He never put me to shame and confusion. அவர் என்னை குழப்பத்திற்கும் வெட்கத்திற்கும் உட்படுத்த பண்ண மாட்டார். He always raised my head high. அவரின் தலையை எப்பொழுதுமே உயர்த்துவார். This is what David is saying. ஆமென். This is what David is telling இதுதான் always. தாவீது எப்பவாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். And then he says, the Lord is my delight. அப்போஸ்தலர் கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருக்கு. Delight in the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. Delight in this word. கர்த்தருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா Talk இருங்க. to the Lord always. கர்த்தர்கிட்ட எப்பவுமே பேசிக் கொண்டிருங்க. எப்பவுமே பேசாதீங்க. எப்பவுமே பேசுங்க. Amen. Hallelujah. The Lord is my delight. கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். When you read the word of God, eat it. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். If you don't understand,
chew the cud. உங்க வாசித்த வசனம் புரியலையா? திரும்ப திரும்ப அதை தியானிங்க. You will taste and see that the Lord is good. அப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து The பார்ப்பீர்கள். Lord is my salvation. கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார். Is He your salvation? கர்த்தர் உங்க ரட்சிப்பா இருக்கிறாரா? Are you joyful in your salvation? உங்க ரட்சிப்புல சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you rejoicing in your salvation? உங்க ரட்சிப்புல களிகூறுகிறீங்களா? Are you taking care of your salvation? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை பாதுகாக்கிறீங்களா? We are told not to live fearfully in this world. We are told not to live fearfully in this world. நம்ம இந்த உலகத்துல பயத்தோடு வாழ வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Peter said, live with constant fear. ஆனா பேதுரு சொல்லுகிறார், தொடர்ந்து பயத்தோடு வாழுங்க. Because our talks, our walks, our way we interact with people must not misunderstand others. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களை தவறாக என்ன செய்யறது விடக்கூடாது. With our life we must not deny and betray our Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை மறுதலிக்கவும் கூடாது, காட்டி கொடுக்கவும் கூடாது. The Lord is my deliverer. கர்த்தரே என் இரட்சகர். All these you think where you are actually. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் கிட்ட எப்படிப்பட்ட உறவோடு நான் இருக்கிறேன் அதை யோசித்து பாருங்க. Did the Lord touch you with all these words? கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை தொட்டிருக்கிறாரா? Did the Lord help you in all these? கர்த்தர் இந்த காரியங்கள் குறித்து உங்களுக்கு உதவி செய்கிறாரா? If it is no, இல்லனா talk to the pastor. நீங்க தயவு செய்து எங்களோட வந்து பேசலாம். But before that, go to the Lord Jesus Christ. அதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட போங்க. The Lord will enable you to understand. கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். Because that day you were very busy. ஏன்னா அந்த நாள்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்க. I was the one who took care of you. நான் தான் உங்களை பார்த்து கொண்டேன். You were very busy yapping and boasting about yourself, but I was the one who encouraged you. நீங்க நல்ல சந்தோஷமா மனமகிழ்ச்சியா பெருமை பாராட்டி கொண்டிருந்தீங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு உதவி செய்தேன். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். He stood near me. அவர் என் பட்சமாய் நின்றார். This is the topic for today. இன்னைக்கு இதுதான் தலைப்பு. Amen. Amen. He stood near me. அவர் என் அருகே நின்று. Can you please tell he stood near me? சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என் அருகே நிற்கிறார். அர்த்தம்ல பார்த்து சொல்லுங்க, he stood near me. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் என் அருகே நிற்கிறார். Jesus stood near me. இயேசு என் அருகே நிற்கிறார். Amen. Amen. In abandonment time, God is our strength. நாம் கைவிடப்பட்ட காலங்களிலே தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார். God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Unless the Lord be on my side, கர்த்தரின் பட்சத்திலே இல்லாமல் இருந்திருந்தால் I will be destroyed. நான் அழிந்து போயிருப்பேன். I will not be moved, God said. நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறான். I will not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. When he is with me, அவர் என் பட்சத்திலே இருக்குமானால், when he stood near me, அவர் என் பக்கத்திலே இருப்பாரானால், nobody will be able to stand ahead. எனக்கு முன்பாக நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. Nobody will be able to stand against me. எனக்கு எதிராக நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. These are all the words of encouragement that is given through the scripture. இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு இப்படி உற்சாகமான வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. When you pass through the waters, I will be there. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். The waters of trials, situations, loan issues, job issues, அப்புறம் வேற என்ன, bosses issue, டியூட்டி போட மாட்டாங்க ஃப்ரைடேஸ், இந்த எல்லா இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? When you walk through the waters, I'll be with you. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று வேதம் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வெள்ளங்களை போல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பண பிரச்சனையா இருக்கலாம், மன உளைச்சலா இருக்கலாம், வேலை இடத்துல பிரச்சனையா இருக்கலாம். எல்லா பிரச்சனைகள் வரும்போது தண்ணீரை போல அது நம்மை அமிழ்த்துவதில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். I'll tell you one secret. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். You want to come to church? சபைக்கு நீங்க வரணுமா? டியூட்டி போடுறாங்களா? Pray for them. நான் சபைக்கு வரணும்னு ஆசையா இருக்குது, அதனால வர முடியல, டியூட்டி போடுறாங்க, என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க. Pray. ஜெபம் பண்ணுங்க. God will change. ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு கண்டினியூஸா டியூட்டி போட மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க, அப்ப கண்டினியூஸா உங்களுக்கு டியூட்டி வராது. வராம இருக்காதீங்க. So when they start putting duty on Friday for you, please don't stop coming to church. அன்னைக்கு தான் ஃப்ரீ டைம். பாஸ்டர் அன்னைக்கு தான் ஒரு நாள் ஃப்ரீ. See, when you pray, ask God in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவை கேளுங்க, தருவார். He stood near me. அவர் என் பட்சமாய் He நின்றார். knows what you want.
அவருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். He knows what you are in desperate need. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபரிமிதமான தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். When you pass through the fire, அக்கினி வழியா நடக்கும் பொழுது, when people are disturbing you, ஜனங்க உங்களை தொல்லை பண்றாங்களா, pray. ஜெபம் பண்ணுங்க. Pray. ஜெபம் பண்ணுங்க. Go to the extent like David what he prayed. தாவீது எப்படி ஜெபித்தாரோ அது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. Take him out of the book of life. அது மாதிரிலாம் ஜெபம் பண்ணுங்க. What a great strength he has. ஜீவ புஸ்தகத்தை அவன் எடுத்து விடுங்க என்று சொல்லி ஜெபம். What a great strength he has to pray. Boldness. அப்படி தைரியமாக ஜெபிப்பதற்கு எப்படி அவனுக்கு பலன் வந்தது? When he recommitted himself to the Lord. ஆனால் தேவனுக்கு தன்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தபோது Statements like, God, you know my righteousness. Forgive me now. You know my righteousness. ஆண்டவரே நீதியை நீர் அறிந்திருக்கிறீர். You know my life. ஆண்டவரே வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். That is how David lived. அப்படியாக தான் தாவீது வாழ்க்கை வாழ்ந்தார். Unless the Lord be on our side, கர்த்தர் நம் பட்சத்திலே இல்லாத we will not be moved. நாம் அசைக்கப்படுவதில்லை. Then the beautiful psalm. அதுக்கு பின்பாக அருமையான ஒரு சங்கீதம். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். Is the Lord your shepherd? கர்த்தர் உங்க மேய்ப்பராக இருக்கிறாரா? The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். I shall lack nothing. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. When the Lord stand near you, கர்த்தர் என் பக்கத்திலே இருப்பாரானால் everything is yours. எல்லாமே நம்முடையது. Everything he will start to give you. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். But be careful. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. When he gave lot of kadai, நிறைய அந்த குயில் உங்களுக்கு ஆண்டர் கொடுக்கும் பொழுது it was stench in their nostrils. அந்த காடையை சாப்பிட்டு அது வாய் வழியா வாந்தியாக வந்தது என்று நுரைத்தள்ளினது என்று வேதம் சொல்லுகிறது. Joel 2:21, 22, 23 says, யோவேல் 2:21, 22, 23 சொல்லுகிறது, he will bless you so much that your barns will be full. அவர் உங்களை அவ்வளவாய் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கூடை நிரம்பி வழியும், and your vats will be full of the new wine. அந்த உன்னுடைய திராட்சை தொட்டியில அந்த புது திராட்சை ரசம் பொங்கி வழியும். He stood near me. அவர் என் பட்சத்தில் இருந்தார். Always ask God. ஆண்டவரே கேளுங்க எப்பவுமே. Can I? ஆண்டவரே நான் செய்யட்டுமா? Is it right? இது சரியா ஆண்டவரே? Can I go? நாங்க போட்டோமா ஆண்டவரே? What do you want me to do? நான் என்ன ஆண்டவரே செய்ய விரும்புறீங்க? Talk to him. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. He will give you. அவர் உங்களுக்கு கொடுப்பார். He has already told you, ask God in Jesus name and I will give you. இயேசு ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டு இருக்கார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார். May God bless you all. கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. Seek him and you will find him. அவரை தேடுங்கள், அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள். We are not abandoned in trials. நம்ம வாழ்க்கையில பாடுகள் வழியாக போகும்பொழுது தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. God watches over us. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். It will reflect God's glory towards man. நாம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக இருப்போம். And that's why he is standing near us. அப்படியாக தான் அவர் நம் பக்கத்திலே நிற்கிறார். Not we, but him. நம்ம அவர் பக்கத்தில் நிக்கல, அவர் தான் நம்ம பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. Not me, but Jesus Christ. நான் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து. Not my glory, but his glory. என்னுடைய மகிமை அல்ல, அவருடைய மகிமை. He is with me. அவர் என்னோடு இருக்கிறார். I will not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. Now who do you want standing beside you? இப்போ இதெல்லாம் கேட்ட நம்ம உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்துல யார் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? யாருங்க? In the church we will say Jesus. இந்த சபையில நம்ம சொல்ற மெசேஜ் கேட்டுக்கிறோம், இயேசு என் பக்கத்துல இருக்கணுங்க. When we are alone. ஆனால் தனியாக இருக்கும் பொழுது Always remember this statement. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, நான் தனியா இருக்கும்போது யார் என் கூட இருக்கணும்? So many things we are hearing, news we are hearing. நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். Depression, மன அழுத்தம், suicide, தங்களை மாய்த்துக் கொள்கிறது, murders. கொலைகள். Why? ஏன் இதெல்லாம் நடக்குது? The atrocity of evil and wickedness. இதெல்லாம் துன்மார்க்கத்தினுடைய தீமையினுடைய போராட்டங்கள். But God is love. ஆனால் தேவன் அன்பாக இருக்கிறார். Let us share this love with one another. இந்த அன்பை நம்ம எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம். Let them also have Jesus standing beside them. நம்ம சத்துருக்கள் பக்கத்துல இயேசு நிக்கட்டுங்க. Now there is a problem there. ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. When there is a fight between brothers, ரெண்டு நண்பர்களுக்குள்ள சண்டைனா, I'm talking to church, I'm talking to believers. நான் விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். Jesus is standing beside me and brother also, pastor also. இயேசு என் பக்கத்திலும் இருக்கிறார், பாஸ்டர் பக்கத்திலும் இருக்கிறார். So if we start to fight,
ஆனா இப்ப சண்டை போட தொடங்குறேன், what a situation it will look like. அந்த சிச்சுவேஷன் எப்படிங்க இருக்கும்? It will bring shame to our Lord Jesus Christ. அது ஆண்டவருடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். Closeness with our Lord will allow us to give in. கர்த்தரோடு நெருங்கி வாழ்க்கிற வாழ்க்கை நாம் வாழ்வேனானால் எல்லா நேரத்திலும் நான் விட்டு கொடுப்பேன். It will allow the divine plan of God to function through us. அப்படிப்பட்ட நெருக்கமுடையவர்களாக நாம் கர்த்தரோடு இருப்போமானால் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் நம் மூலமாய் செயல்பாட்டில் வரும். It will always reinforce us from within through the word of God and the Holy Spirit. அது உள்ளிருந்து வார்த்தையினாலும் ஆவியினாலும் நம்ம முன்னேற செய்து கொண்டே இருக்கும். And enable us to face all the challenges in life. வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களையும் சந்திக்க அது ஏதுவாக இருக்கும். Meet or face all situation through the Holy Spirit. வாழ்க்கையில் வர எல்லா சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்ப்புகளையும் ஆவியானவருடைய உதவியோடு எதிர்கொள்ள ஆயத்தமா இருங்க. Deal all matters, answer all matters through the fruit of the Holy Spirit. எல்லா பிரச்சனைகளையும் பதிலையும் கையாளுறதையும் ஆவியின் கனியோடு கையாளுங்க. The Lord stood near Paul. பவுலின் அருகே கர்த்தர் நின்றார். He stood near me. அவர் என் அருகே நிற்கிறார். Then the word Jesus said to him was, take courage. இயேசு பவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், திடன் கொள். Do not be paralyzed. நீ பயப்படாதே. Do not be afraid. நீ பயப்படாதே. Do not be abandoned attitude. எல்லாரும் கை விட்டுட்டாங்களே என்று சொல்லி அந்த மனப்பான்மைக்குள்ளாக போய்விடாதே. Take the sword of the Spirit, the word of God. கர்த்தருடைய ஆவியின் பட்டயமாகிய தேவ வார்த்தை எடுத்துக்கொள். Carry on with the help and the power of the Holy Spirit. ஆவியானுடைய வல்லமையும் பலத்தையும் எடுத்துக்கொள். Go with your calling that has been given to you. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பிலே ஓட கற்றுக்கொள். The work that is given to you. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை செய்ய கற்றுக்கொள். Go with the will of God for you when you understand all these. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக நீ மாறுவாய் எப்பொழுது என்றால் இவையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது. And when you know God's purposes for you in your life, for the people of God. கர்த்தருடைய தீர்மானங்கள், உன்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள் மற்றவருடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீ கர்த்தருடைய பாதையிலே நடப்பாய். It serves as an importance for the work of God. இது கர்த்தருடைய வேலைக்கு பணிக்கென்று மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. It serves as a enablement of our faith with our Lord Jesus Christ. இது நம் சேவை பண்ணுவதற்கு, கிறிஸ்துவுக்கு பணி செய்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறது. Did you encounter God in your life? உங்க வாழ்க்கையில தேவனை சந்தித்திருக்கிறீர்களா? At this point of time you need to be very clear. இப்போ நம்ம இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை சந்தித்திருக்கிறீர்களா? If you have not accepted the Lord Jesus Christ, this is the time to accept him. ஒருவேளை இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரை ஏற்றுக்கொள்ள இதுவே ரட்சணித்தின் நாள், சரியான நேரம். If you have accepted the Lord Jesus Christ and living I don't know attitude, this is the time to know him more. ஒருவேளை நீங்க இயேசுவை அந்த கூட்டத்துல ஏற்றுக்கொண்ட, ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னீங்கன்னா இன்னும் இது அறிந்து கொள்ளுகிற காலம். And when you have grown in the Lord, ஒருவேளை நீங்க கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கீங்க, grow him more. இன்னுமா வளருங்க. Grow more. இன்னும் வளருங்க. 4 points I like to give it to you. 4 கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். God with me. தேவன் என் அருகே இருக்கிறார். சொல்லுங்க, God with me. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னோடு இருக்கிறார். God is in me. தேவன் எனக்குள்ள இருக்கிறார். God is over me. தேவன் என் மேல் இருக்கிறார். I am in his presence. நான் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன். Amen. ஆமென். Are you all understanding where you are? Then nobody will be able to touch you. அப்படி இருக்குமே ஆனால் ஒருவரும் ஒருத்தியும் உங்களை தொட முடியாது. He stood near me in all my matters, you will say. அப்ப நீங்க சொல்ல முடியும் தைரியமா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். In all his matters he will be with me also. அவருடைய எல்லா காரியங்களிலும் அவர் என்னோடு இருப்பார். Nothing is going to touch me nor alarm me. ஒன்றும் என்னை தொடாது, ஒன்று என்னை பயப்படுத்தாது. Because I am washed by the precious blood of Jesus Christ. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். Point number 2. இரண்டாவது, Do not leave him. அவரை விட்டுடாதீங்க. Do not leave him. அவரை விட்டு விலகாதீங்க. Once you've given allegiance to him,
அவரை நீங்கள் உங்கள் ஆண்டவராக நீங்கள் அறிக்கை செய்து விட்ட பட்சத்துல when he's standing beside you always, அவர் உங்கள் பட்சமா எப்பொழுதுமே இருப்பார். then don't leave him. அவரை விட்டுடாதீங்க. Don't leave him. அவரை விட்டுடாதீங்க. If you leave him, நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா he will be silent. அவர் அமைதியா இருப்பார். That's the most dangerous relationship. அதுதான் ரொம்ப கடினமான ஒரு காலமாக இருக்கலாம். Nobody will be able to protect us at that time. அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்த யாரால முடியாது. That's where many people fall away from grace. அப்படியாக தான் கிருபையிலிருந்து நிறைய பேர் வழுக்கி விழுந்து விடுகிறார்கள். The third point is he is all I need. மூன்றாவது காரியம் எனக்கு தேவை எல்லாமே அவர்தான். When I know he is standing with me, அவர் என் அருகே இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்ட பட்சத்தில் I must do everything right at the sight of God and man. நான் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக சரியானதை செய்ய நாட வேண்டும். I must talk right at the sight of God and man. மனிதனுக்கு முன்பாகவும் மனுஷிக்கு முன்பாகவும் சரியானதை பேச வேண்டும். I must function right at the sight of God and man. மனிதனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் சரியான காரியங்களிலே செயல்பட வேண்டும். No white lies. வெள்ளையான பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா அதெல்லாம் இல்லை. Not just like that. No coarse talk may come out of your mouth. Paul is writing. பவுல் எழுதுகிறார், அவதூறான பேச்சுக்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. Coarse conversation. அசிங்கமான பேச்சுக்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. Double shot, triple shot, four shot. ரெண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளோடு பேசக்கூடாது. Let your yes be yes, no be no. ஆம்னா ஆமா சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. Know that pupil should be straight. உங்களுடைய கண்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் சொல்ற proverbs சொல்லுது. The word of God is telling. இங்க பார்த்துட்டு இங்க பார்க்கறது. When you look at here and you should not see here and there. Yeah, yes be yes, no be no. ஆம் என்று சொல்லுங்க, இல்லனா சொல்லுங்க. This is what the Bible is asking, not me. இதுதான் வேதம் நம்மகிட்ட செய்ய வேண்டியது வேண்டும் என்று கேட்கிறது. And when we start to do this, இதை செய்யும் பொழுது, when he's standing beside us, அது நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, and that's when the life starts with him. அப்போதான் நம்முடைய வாழ்க்கை அவரோடு கூட வாழப்படும். I don't know about tomorrow. நாளை என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. I don't know about tomorrow. நாளை குறித்து எனக்கு தெரியாது. But I know he stands with me. ஆனா ஒரே ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் என் அருகே இருக்கிறார். ஹalleluya. He will stand with me tomorrow. நாளைக்கே என் அருகே நிற்பார். Till he keeps me on this earth. இந்த பூமியிலே நான் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் என் அருகே நிற்பார். The journey may seem daunting. இந்த வாழ்க்கையின் பயணமானது பள்ளம் மேடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக But இருக்கலாம். I am not alone. ஆனா நான் தனியாக இல்லை. I am not alone. கர்த்தர் என்னை கைவிடவில்லை. Now here is a catch. இது கடைசியாக ஒரு காரியம். I may be godly, நான் ஒருவேளை தேவ பக்தி உள்ளவனாக இருக்கலாம். or my wife will be godly. என்னுடைய மனைவி தேவ பக்தி உள்ளவளாக இருக்கலாம். What about our children? நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னங்க? Very important. ரொம்ப முக்கியம். All through the character study, if you see, நீங்க வேதத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால், Eli was a high priest, ஏலி ஒரு பிரதான ஆச்சரியாக இருந்தான். but his sons were wayward. ஆனா அவனுடைய பிள்ளைகளோ வழி தப்பி போய்விட்டார்கள். The greatest prophet Samuel, மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசியான சாமுவேல், his sons were wayward. அவருடைய பிள்ளைகள் வழிகெட்டு போனார்கள். Moses was the greatest prophet. மோசே பெரிய ஒரு தீர்க்கதரிசி, His sons were wayward. அவருடைய பிள்ளைகள் வழிகெட்டு போனார்கள். But in the New Testament, ஆனா புதிய ஏற்பாட்டுல Jesus came. இயேசு வந்தார். He's standing with us. அவர் நம் அருகே நிற்கிறார். As the Father is responsible, ஒரு பிதா தகப்பனான எப்படி கருத்துள்ளவராக இருக்கிறார், as the mother is responsible, எப்படி தாயானவள் பொறுப்புள்ளவனாக இருக்கிறார், the children will also be responsible. பிள்ளைகளும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because they have to accept the Lord Jesus Christ as the Lord and Savior. ஏனென்றால் அவர்களும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். When Jesus is standing beside me, இயேசு என் அருகே நிற்கும் பொழுது we give the light of the world. நாம் உலகத்துக்கு ஒளியாக மாறுகிறோம். We give the light to others. நாம் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஒளியை கொடுக்கிறோம். Our family members, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற our friends, நம்ம நண்பர்களுக்கு, wherever you work, நம்ம வேலை இடத்துல they will come seeking to you. அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். They will come asking for you. அவர்கள் நம்மை கேட்டு வருவார்கள். Because they saw something where they did not see in others. ஏனென்றால் மற்றவர்களிடத்தில் காணப்படாத ஒரு காரியம் உங்களுக்குள் விசேஷித்தமாக இருக்கிறது. They saw the fruit of the Spirit in you. உங்களுக்குள் ஆவியின் கனியை அவர்கள் கண்டார்கள். Because he stood near me. ஏனென்றால் அவர் என் அருகே நின்றார். He stood
near me. அவர் என் அருகே நின்றார். During the time of fights, சண்டை பிரச்சனை நேரத்துல the love comes out. அன்பு வெளியே வருகிறது. When there's peacelessness, சமாதானமற்ற சூழ்நிலையில you stand as a ambassador of peace. நீங்கள் அந்த இடத்துல சமாதானக்காரனா நிக்கிறீங்க. Where there is no joy, எங்க சந்தோஷம் இல்லையோ you bring joy அங்க சந்தோஷம் கொண்டு வரீங்க. with the word of God only, வார்த்தை மாத்திரமே. because he's standing near you. ஏனென்றால் அவர் நம்ம அருகே நிற்கிறார். And not alone. நான் தனியாக இல்லை. We can lean on the Lord for strength. நம்ம பலனுக்காக கர்த்தர் மேல் சார்ந்திருக்க முடியும். He will empower us அவர் நம்மை பலப்படுத்துவார். as we face the day to day. நம்ம ஒவ்வொரு நாளையும் நாம் சந்திக்கும் பொழுது God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் May ஆசீர்வதிப்பார். God enable you to understand the truth. கர்த்தர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி He செய்வார். changed the course of direction அவர் இந்த உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை மாற்றுவார். to bring the cursedness to blessing. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். He will change everything for you உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். because he died on the cross for you. ஏனென்றால் உங்களுக்காக சிலுவையில் அவர் He மரித்திருக்கிறார். atoned you for your sins உங்களுடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரமானார். and gave you new life. உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். He will take us back to you. அவர் உங்களை மறுபடியும் தன்னிடத்தில் சேர்த்துக் And கொள்வார். that is what is our God all about. அவர் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். It's not about me attitude. என்னை எனது என்று அந்த தன்மை அல்ல. It's about God. எல்லாம் அவராலே. Because he stood near me. ஏனென்றால் அவர் என் அருகே நின்றார். He walked me through. அவர் என்னை நடக்க He செய்தார். took care of me. அவர் என்னை பாதுகாத்தார். And he led me towards him. அவர் அண்டையில் என்னை எடுத்துக்கொண்டார். When he's going to come one day, அவர் மறுபடியும் வருகிற அந்த நாளிலே we know in faith that we all will be taken up with him. Amen. நாம் விசுவாசிக்கிறோம். Hallelujah. எடுத்துக்கொள்ளப்படுவோம். Hallelujah. Amen. Because I have always set the Lord ahead of me, because he's at my right hand. கர்த்தரின் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். He will take me through, அவர் என்னை நடத்தி செல்வார். because he stood near me. ஏனென்றால் அவர் என் அருகே நிற்கிறார். Let us commune with our Lord Jesus நம்முடைய Christ. தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவோம். Let's close our eyes நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். and may God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.